இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு ஆராதிக்க முடியாம பரிதவிச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ இடத்துல சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. நாம் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தந்த நல்ல அந்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாம வந்திருக்கிறீங்க? பலிபீடத்தில் நிக்கிறது யாருங்கிறது முக்கியம் இல்ல, இங்க பேசக்கூடிய ஆவியானவர் தான் முக்கியம். அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் கண்டிப்பா பேசுவார். அல்லேலூயா. ஒரு கர்த்தர் என்னோடு பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறது மட்டும் ஒரு அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். மோசே காலத்துல ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதுக்கு பேரு நியாய பிரமாணம். அந்த பிரமாணத்தின்படி எல்லா விதமான இந்த உலகத்துல மனுஷன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் ஒரு தண்டனை இருந்தது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, உதைக்கு உத, குத்துக்கு குத்து, உயிருக்கு உயிர். சோ எல்லா விதமான தண்டனை, என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு ஏற்ற தண்டனையை அந்த உலகத்துல அவர் நியமனமாக கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் இயேசு அதற்கு நேர் எதிர்மாறாக எல்லாரையும் அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லார் மீது ஒரு அன்பு செலுத்தும்படியாக ஒரு புதிய கட்டளை கொண்டு வருகிறார். அதற்கு பேர் என்ன பிரமாணம்? என்ன பிரமாணம்? இயேசு கொண்டு வந்து என்ன பிரமாணம்? சத்தமா சொல்லுங்க. கிருபை பிரமாணம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமா? சத்தமா தட்டுங்களே. இந்த சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். பழைய காலத்துல மோசே கொண்டு வந்து நியாய பிரமாணம், இயேசு கொண்டு வந்திருக்கு பேரு கிருபை பிரமாணம். அல்லேலூயா. ஓகே, அந்த கிருபை பிரமாணத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லார் மீது அன்பு செலுத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்பு செலுத்த சொல்றாரு. அப்போ மோசையுடைய பிரமாணம் என்ன சொல்லுது? எல்லாத்துக்கும் தண்டனை கொடுன்னு சொல்லுது. ஆனால் இயேசுடைய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, எல்லார் மீதும் அன்பு செலுத்துன்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் அவர்களால், அந்த யூதர்களால் அவருடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னடா மோசே சொன்னதுக்கு நேர்மாறா இருக்கு அப்படின்னு. ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றும்படியாக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மாடல்கள் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கேசட் எல்லாம் நம்ம முன்னாடி பாடல் கேட்கறதுலாம் என்ன யூஸ் பண்றோம்? முன்னாடி எல்லாம் என்ன யூஸ் பண்ணிருப்போம்? ஒரு சின்ன கேசட் யூஸ் பண்ணிருப்போம், தெரியுங்களா? அந்த நாட எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனால் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி வந்துச்சு, சிடி வந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்துச்சு. இன்னைக்கு சிப்பு வடிவத்துல சின்னதா மைக்ரோ சிப் எல்லாம் வந்துச்சு. சோ ஒவ்வொரு மாடல் வரும்போது பாத்தீங்கன்னா அதோட அப்கிரேட் ஆகுது, அதோடைய மாடல் மாறுது. அப்போ அது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா வந்தது போல நியாயப்பிரமாணத்தோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அதாவது அதோடைய பரிபூர்ணம், அதோடைய நிறைவு தான் கிருபை பிரமாணம். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகத்துல அந்த கிருபை பிரமாணத்தை தான் கொண்டு வர்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அவர் மோசே மொத்தம் 10 கட்டளைகளை கொடுத்தார். எந்த கட்டளை? 10 கட்டளை. இயேசு அதற்கு நிகராக 2 கட்டளை சொல்கிறார். முதல் கட்டளை என்ன அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம நிறைய படிச்சிருப்போம். 2வது வசனம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறது போல, அதே போல நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ, உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி. அல்லேலூயா. முதல் கட்டளை என்ன அப்படின்னா, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படின்னா, முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் தேவனை நேசிக்கணும். 2வது பிரமாணம் என்ன அப்படின்னா, உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி நேசிக்கணுமா? என்ன நான் எப்படி நான் நேசிக்கணும்? நான் போய் ட்ரெஸ், ஒரு சட்டை எடுக்கிறேன், எப்படி எடுப்பேன்? ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பேன், அப்படித்தானே? அதே மாதிரிதான் மற்றவர்களுக்கு நான் ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா கூட எப்படி எடுத்து கொடுக்கணும்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு பிடிக்காதா அவருக்கு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப இந்த டைம்ல, அதாவது இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் நாங்க நிறைய பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. அப்போ எப்படிப்பட்ட ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் கொடுக்கணும். எனக்கு பிடிக்காத, வீட்டுல பயன்படுத்த முடியாத, இருக்க ஒரு அழுக்கு நிறைஞ்சதை இல்ல கிழிஞ்சதை கொண்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச, அதாவது நான் போட முடியும், ஆனா எனக்கு ஒருவேளை பத்தலைன்னு வச்சுங்களேன், அப்ப நான் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது பேசாம என்ன பண்ணிடலாம், புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம். அல்லேலூயா. எடுத்து கொடுப்போமா? எத்தனை பேர் எடுத்து கொடுப்பீங்க? ஆமா, நம்ம சுற்றி எத்தனையோ ஜனங்கள்
இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் வந்து நமக்கு மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல எல்லாரையும் நேசிக்க சொன்னாரு. இப்ப உங்களை எப்படி நீங்க, நமக்கு எப்படி கிறிஸ்துமஸ் நியூ இயர்னா நமக்கு என்ன ஆசை தோணும்? ஒரு புது ட்ரெஸ் போடணும் ஆசை தோணும், அப்படித்தானே? நமக்கு ஒரு ஆசை வரும். அதே போலதான் அந்த ஒரு நேரம் ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாத ஜனங்கள் இந்த உலகத்துல நம்ம சுற்றி இருக்கிறாங்களா இல்லையா? கண்ணை திறந்து பார்க்கணும். எப்போதுமே நான் எனக்கு எங்க வீடு என் குடும்பம் அப்படின்னு இருக்க கூடாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களையும் நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசினா. எனக்கு எப்படி நான் ஒரு புது ட்ரெஸ் போடணும்னு எனக்கு ஆசை இருக்குதோ, அதே போல அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், நல்ல ஒரு உணவை கொடுக்கலாம். நம்மளே நல்ல கறி மட்டன் சிக்கன் எல்லாம் சமைச்சு நானே வீட்டுக்குள்ள நல்லா சமைச்சு சாப்பிட்டு தூங்க கூடாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துறது இது மாதிரிதான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா இது மாதிரி நம்முடைய இது மாதிரியான வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்துல வந்து இருக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய பொருளை கொண்டு ஆத்துமாக்களை நீங்க தேடணுமா? அல்லேலூயா. அழிந்து போக இந்த பொருள் எப்படிப்பட்டது? நம்ம சம்பாதிக்கிற சம்பாதியம் எப்படிப்பட்டது? அழிந்து போகுது. இந்த உலகத்துல ஒண்ணுமே எல்லாம் போச்சு. அதாவது பாத்தீங்கன்னா மோசே நோவா காலத்துல அவர் ஜலப்பிரளயம் வரும்போது இந்த உலகத்துல ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு, அப்படித்தானே? ஒரு பொருள் கூட அவன் சம்பாரிச்சு வச்ச ஒண்ணு கூட இந்த உலகத்துல மிச்சமாகல. அல்லேலூயா. அதே போலதான் இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னா இந்த உலகத்துல கூட ஒரு பொருள் கூட அந்த அக்கினிக்கு மிஞ்சாது. அப்ப இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கட்டக்கூடிய வீடு எல்லாமே ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்படும். அதாவது வேதம் சொல்லுகிறது, அழியக்கூடிய பொருள், அதை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களை நம்ம சம்பாதிக்கணுமா? அல்லேலூயா. அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவுடைய அன்பை இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்ப நம்மளை நேசிக்கிறவர்கள் நம்ம ஈஸியா நேசிக்கலாம், அப்படித்தானே? அம்மாவை வந்து பிள்ளைகள் நேசிக்கிறாங்க, பிள்ளைகளை அம்மாவை நேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு உறவு. ஒருத்தர் நேசிக்கிறது என்பது உறவு. கணவன் மனைவியை நேசிக்கிறாங்க, மனைவி கணவன் நேசிக்கிறாங்க. அதே போல ஒரு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி. சோ இதெல்லாம் வந்து ஒரு உறவு. ஒருத்தர் வந்து என்னை நேசிக்கிறான்னா அவங்களை நான் திரும்ப நேசிக்கிறது ரொம்ப ஈஸி, அப்படித்தானே? அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல எல்லாரையும் நேசித்தானே இருக்கிறோம். அப்ப சொந்தக்காரங்களை நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம். ஒரு 4 விதமான அன்பை குறித்து கர்த்தர் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவியோட அன்பு, அதே போல பாத்தீங்கன்னா சகோதரத்துவ அன்பு, அப்புறம் வந்து தேவனுக்கு நமக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு. சோ இதெல்லாம் வந்து அன்பு. அதே மாதிரி அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்குள்ள அன்பு, ஒரு 4 வகையான அன்பை குறித்து சொல்லுகிறது. அப்ப நம்ம அன்பு செலுத்தும் பொழுது இந்த அன்பு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, அது வந்து நம்ம ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம், அதே அன்பை நம்ம திரும்ப செலுத்துறோம். அல்லேலூயா. அப்ப அந்த அன்பு வந்து ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறவங்க மேல திரும்ப அன்பு செலுத்துறது நமக்கு ஈஸி, அப்படித்தானே? ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29 வரை. லூக்கா 6, 27, 29 வரை. உங்கள் சத்துருக்களை, அடுத்து அப்ப உங்களை சத்துருக்களை சிநேகிக்க சொல்லி நம்ம வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யார சிநேகிக்கணுமா? நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா கேட்கல. சத்துருக்கள்னா யாரு? நம்மளை துன்பப்படுத்துகிறவர்கள், நமக்கு எதிராக நிக்கிறவங்க, நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறவங்க, அவங்க எல்லாம் யாரு நமக்கு? சத்துரு. ஆண்டவரே சத்துருக்களை முறியடியும். ஆமேனா? அப்படித்தானே நம்ம ஜெபம் பண்றோம். நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கு? சத்துருக்களை முறியடியும். சத்துருக்களை எழும்பவே கூடாது. எனக்கு விரோதமா எழும்பக்கூடிய சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறாங்க. அப்படித்தான் நம்ம ஜெபம்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னா, சத்துருக்களை, சத்தமா சொல்லுங்க, சத்துருக்களை, நல்ல சத்தமா, சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒருத்தர் நம்மை வந்து அன்பு செலுத்துறவர்கள் மேல மீண்டும் அன்பு செலுத்துவது என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அது கூட வசனம் இருக்கு, உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? 32வது வசனம், பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. அல்லேலூயா. யாரு சிநேகிக்கிறாங்களா? பாவிகள். இந்த உலகத்துல பாவிகளா இருக்கிறவங்க கூட தன்னை சிநேகிக்கிறவர்களை திரும்ப சிநேகிப்பாங்க, அப்படித்தானே? அவன் தப்பு செய்யறவன், கொலைகாரனா இருப்பான், ஆனா தன்னுடைய மனைவியை வந்து சிநேகிப்பான், தன்னுடைய பிள்ளைகளை சிநேகிப்பான். ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளும் தன்னை நேசிக்கிறாங்க, அன்பு செலுத்துறாங்க. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் கொலைகாரனா இருந்தா கூட, பாவியா இருந்தா கூட தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளை சிநேகிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நம்மை நிந்திக்கிறவர்கள் நம்முடைய சத்துருக்கள். ஆனால் அவர்களை சிநேகிக்க சொல்லியும் அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன 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 அவர்களுக்காக ஜெபிக்கணும்னா அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கணுமா? அவர்களுக்கு நன்மை சொல்ல அடுத்த ஒரு ஸ்டெப் போய் அவர்களுக்கு என்ன பண்ணணுமா? நன்மை செய்ய சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவளுக்கு என்ன பண்ணணுமா? அவன் நமக்கு கெடுதல் தான் பண்றான், நம்ம திரும்ப கெடுதல் பண்ணாம இரு அப்படின்னு வேற சொல்லல. நீ என்ன பண்ணணுமா? திரும்ப நல்ல சத்தமா நமக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு நீ கெடுதல் பண்ணாதன்னு வேற சொல்லல, அவருக்கு திரும்ப என்ன சொல்லணுமா? நன்மை செய்ய சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ரொம்ப டஃபா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான சத்தியமா இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அல்லேலூயா. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறீங்கன்னா அவங்களுக்கு சத்துருக்களை போய் சிநேகிக்க சொல்றீங்க, சத்துருக்களுக்கு போய் நன்மை செய்ய சொல்றீங்களே அப்படின்னு நான் சொல்லல. யார் சொல்லுது? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா அந்த வேதத்தின்படி வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படித்தானே? நம்முடைய வழி என்ன அப்படின்னா யார் வழி? இயேசுதான் நமக்கு வழி. அல்லேலூயா. இயேசுதான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவனமா இருக்கிறார். எங்க போனா பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக. அவர் கொடுத்த வேத வாக்கியம் தான் நமக்கு இன்னைக்கு வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு போயிட்டாரு, ஆனால் அவர் கொடுத்த வேத வாக்கியம், அவர் கொடுத்த சத்தியம் தான் நமக்கு இன்னைக்கு நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமாகவும் நம்முடைய பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா, எதுக்கு இந்த வெளிச்சம் எனக்கு வேணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சுற்றி கூட இந்த இருளை நீக்கி பரலோக ராஜ்யம் ஆகிய அந்த நிரந்தரமான வெளிச்சத்திற்கு நான் கடந்து செல்வதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த வசனத்தின்படி நான் வாழ்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய இஷ்டத்தின்படி இல்ல. முன்னாடி எல்லாம் அந்த என்னுடைய அதாவது நம்முடைய சிந்தைப்படி எனக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. வேதம் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போதுங்க, இதெல்லாம் நான் எப்படி மற்றவர்களை மன்னிக்க முடியும் அப்படிங்கிறது சுயாதீன பிரமாணம். அதாவது எனக்குன்னு நான் ஒரு கட்டளை வச்சுக்கிறது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க தனக்கு சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க திட்டிருப்பாங்க, யாராவது ஒரு பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு ஒரு வைராக்கியமா இருப்பாங்க. என் வாழ்நாள்ல அவன் மூஞ்சில முழிக்க மாட்டாங்க, அவங்க கூட பேசவே மாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களோட எப்ப பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சண்டை. அவங்கள யோசிச்சாலே அவங்கள குறித்து ஒரு வெறுப்பு வரும் அவங்களுக்கு. அல்லேலூயா. அவர்களை குறித்து நம்ம மனசுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கும். இந்த கசப்போட வாழ்றவங்க அவர்களை குறித்து எப்ப யோசிச்சாலும் அவங்க செஞ்ச தீமை மட்டும்தான் அவங்களுடைய மனசுல இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சத்துருக்களை சிநேகிங்கள். அல்லேலூயா. அவர்களுக்காக நீங்க நன்மை செய்யுங்கள். எப்ப பார்த்தாலும் அவர்களை குறித்து குரோதமாக, அவர்களை குறித்து வெறுப்பாக, அவர்களை குறித்து ஒரு கசப்போடு வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. எல்லாரையும் இந்த உலகத்தில் கூட ஜனங்களை எல்லாம் நேசிக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நேசிப்பதற்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒருத்தர் நான் நேசிக்கணும். அதாவது அன்பு செலுத்துறது அன்பு செலுத்துறது ஈஸி, அதுக்கு ஒண்ணுமே எங்களுக்கு தேவையில்லை. ஆனா என் சத்ருவை நான் நேசிக்கணும் அப்படின்னா, அவன் எனக்கு செய்த குற்றத்தை அல்லது பாவத்தை, அவன் எனக்கு விரோதமாய் செய்த ஏதோ ஒரு குற்றம் அல்லது என்னுடைய மனசை காயப்படுத்தின ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். அப்படித்தானே? ஏன் நம்முடைய சத்ரு என்னால சிநேகிக்க முடியல அப்படின்னா, அவன் எனக்கு விரோதமா செஞ்ச ஏதோ ஒரு காரியம் என் மனசுக்குள்ள ஆழமா ஒரு காயத்தை ஏற்படுத்திருக்கும். அப்படித்தானே? ஏன் ஒருத்தரோட நம்ம ரொம்ப வைராக்கியமா இருக்கும், பேச மாட்டோம்னு, அவங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் என் மனசுக்குள்ள ஆறாத காயமாக இருக்கும். அப்ப வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுனா, அவனுடைய குற்றத்தை மன்னிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ என் சத்ருவை நான் சிநேகிக்க வேண்டும் என்றால் அவன் எனக்கு செய்த காரியம், என்னுடைய மனசை புண்படுத்தின காரியத்தை நான் மன்னிச்சா மட்டும்தான் அவனை என்னால சிநேகிக்க முடியும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ என்னுடைய சத்ருவை நான் சிநேகிக்கணும் அப்படின்னா, அவன் செய்த எனக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நான் மன்னிச்சா மட்டும்தான் அவனை என்னால சிநேகிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அழகா நம்முடைய வேதத்தின்படி இயேசு இந்த உலகத்துல எதை போதிக்கிறார் அப்படின்னா, அன்பை போதித்தார். எதை போதிக்கிறார்? அன்பை போதிக்கிறார். இந்த உலகத்தில் கூட எல்லா ஜனங்களையும் நேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ எல்லாரையும் நாம் நேசிக்கணும் அப்படின்னா, முதல்ல எல்லாரு கூட நான் சமாதானமா இருக்கணும். அப்ப எல்லாரு கூட நான் சமாதானம் இருக்கணும்னா, அவன் செய்த தவறுகளையும் பாவங்களையும் மீறுதல்களையும் குற்றங்களையும் நான் மன்னிக்கிறவனாக இருந்தால் மாத்திரம்தான் அவனோட நான் என்ன பண்ண முடியுமா, அவனை நான் நேசிக்க முடியும். அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது. ரோமர் 5:8.
நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. இப்ப நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்னா பாவிகளா இருந்தோம், அப்படித்தானே? இல்லைங்க, நான் நீதிமானா இருந்தாங்க, அதனாலதான் என்னை கர்த்தர் தேடி வந்தார், அப்படியா? இல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை அவமாக்கும்படியாக யாரை தெரிந்து கொண்டாராம்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பைத்தியங்களா இருந்தனாலதான் கர்த்தர் நம்ம இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனால் உண்மையிலே அப்படிதான். இந்த உலகத்துல பைத்தியங்கள், அதாவது இந்த உலகத்தில் கூடிய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். அப்போ இந்த உலகத்துல அவர் யாரை தேடி வந்தார்னா அதிகமாக அவர் யாரை தேடி வந்தோம்னா நீதிமான்களே அல்ல, பாவிகளை தான் அவர் தேடி வந்தார். அப்போ நாம் பாவிகளா இருந்த காலத்துலதான் இயேசு நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நம்மை மீட்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் பாவிகளா இருக்கிறோம், அப்ப பாவம் செஞ்சுட்டு இருக்கேன், என்னுடைய பாவத்தை அவர் முதல்ல என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா. என்னை மன்னிச்சா மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும்னா அதுல இருந்து என்னை மீட்க முடியும். அப்ப வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. நான் எப்போ ஒரு நாள் காலத்துல பாவியா இருந்தேன் இல்லையா, அப்பவே எனக்கு இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எனக்காக அவர் மரித்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் பாவத்தை அவர் மன்னித்து என்னை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தை அது போக்கி அவனை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோவான் அவரை குறித்து சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்ப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய பாவத்தை அவர் சுமக்க வேண்டும், அல்லது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும்னா முதல்ல அவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சிலுவையில தொங்கின இயேசு அந்த சிலுவையில எல்லா மனுஷனுக்காகவும் எல்லா மனுஷனுடைய பாவத்திற்காகவும் தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரித்தார் இயேசு. அவரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை பாவத்தை மன்னிக்கும் பொழுது நாமெல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. நான் மற்றவருடைய பாவத்தை என்ன பண்றோம், மற்றவருடைய குறைகளை என்ன பண்றோம், பெருசா தூக்கி வச்சு பேசுவோம். இந்த உலகத்துல வீட்டுல எல்லாம் இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா நல்லா சொல்லுங்களேன், மாமியார் உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா பொன் சட்டியா. அல்லேலூயா. நம்ம எப்படா யாரா தப்பு செய்வா அப்படின்னு பாக்குறதா நம்முடைய வேலைய. வீட்டுல பாருங்க, நம்ம பிள்ளை என்ன எதாவது தப்பு பண்ணோம், ஏதாவது போட்டு அவனை போட்டு அடிக்கிறதுக்கு, இல்ல நம்முடைய கணவர் என்ன தப்பு பண்றா, இல்ல மனைவி என்ன தப்பு பண்ணது, இல்ல சுத்தி உள்ளவங்க, இல்ல சபையை உட்காந்து பாருங்க, இந்த பாஸ்டர் என்ன பேசிட்டு இருக்காரு, இவர் என்ன தப்பு பண்றான்னு பாக்குறதுக்கானே ஒரு கூட 2 பேரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா. நம்மளாம் அப்படி இல்லல்ல. பாஸ்டர் என்ன பண்றான்னு பாக்குறதுக்கா வரல, பாஸ்டர் என்ன பேசுறான்னு கேட்கறதுக்கா வந்திருக்கோம். அல்லேலூயா. பாஸ்டர் மூலமாக ஆவியானவர் என்ன பேசுறான்னு கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்போ மற்றவருடைய குறை என்னன்னு உற்று பார்க்கறது யாரோட வேலைன்னா பிசாசோட வேலை. அவன் தான் எப்ப பார்த்தாலும் பரலோக ராஜ்யத்துல தேவனுக்கு முன்பாக நம்முடைய குறைகளை பற்றி நம்ம பற்றி குறை சொல்றதே தான் அவன் வேலை. யாரோட வேலை? பிசாசோட வேலை. அப்ப நாம் அதற்காக நம்ம வரல, நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் மற்றவருடைய குறைகளையும் மறைத்து, இயேசு என்ன பண்றாருன்னா நம்முடைய பாவங்களை மறைக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்றாரு, மூடுறாரு, மறைக்கிறாரு. அப்ப இயேசுடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். நம்முடைய எல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே, கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அப்போ நாம் மற்றவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மூடுகிறவர்களா இருக்கணும். அதை பெருசுபடுத்தி ஊதி, ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அதை ஊதி பெருசுபடுத்தி தண்டையில அவங்க 2 பேருக்கு சிண்டு முடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வந்தாலே போகண்டா, குடும்பத்துல அடுத்து 1 மணி நேரத்துல அம்மா அவங்க வீட்டுல கணவன் மனைவி பார்த்தா சண்டை நடந்துட்டு இருக்கும், ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. சார், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவராக, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவராக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா கூட அதை மறைக்கிறவர்களாக. அல்லேலூயா. ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா கூட அதை மறைக்கிறவர்களாக, அதை மூடுகிறவர்களாக நாம் இருக்கணுமே தவிர, அதை பெருசு பண்ணி அதை பெரிய சண்டையா மூட்டி விட்டு குடும்பத்துல பிரச்சனை பண்றது அல்லது சபையில பிரச்சனை பண்றது, அப்படிப்பட்ட சுபாவத்தோடு நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் இன்னைக்கு கண்டிப்பா மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்பணும்னா என்ன அர்த்தம்னா, நான் நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றேன்னா, என்னுடைய குற்றங்களை மன்னிக்க சொல்ல நான் ஜெபம் பண்றேன். அப்போ வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, என்னுடைய கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல என்னுடைய கடன்களை மன்னிங்க. அப்படின்னா உங்களுடைய கடன் மன்னிக்கப்படணும், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும். நீங்க என்ன பண்ணணும், மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கணும், குற்றம் குறைகளை மன்னிக்கணும், அதை மூடணும். மற்றவர்களுக்கு தெரியாதபடி, அவருடைய பாவம் மற்றவர்களுக்கு வெளிப்படாதபடி அதை மூடுகிறவன் தான் அவர் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறான். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட சுபாவத்தோடு நாம் இருப்பது நம்முடைய அத்தியாய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்குன்னா கூட மன்னிப்பு தேவைப்படுகிறது. என்ன நடக்க? அற்புதம் நடக்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 1-12 வரை. மார்க் அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரரை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் செய்யக்கூடாது. அவர் இருந்த வீட்டின் மேற்கூடையை பிடித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரரை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. போதும். அல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனுடைய அவர் ரொம்ப நாள் அவருடைய திமிர்வாதம் அப்படிங்கிறது அவருடைய பாவத்தை நிமித்தம் அவனுக்கு அந்த திமிர்வாதம் வருது. அவன் படுத்த படுக்கையா இருக்கான். அவனை விடுவிப்பதற்கு அந்த இடத்துல இயேசு வந்திருக்காரு சொல்லிட்டு இயேசுட்ட கொண்டு வர்றாங்க. அவர் அந்த இடத்துல பொதுவா ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவாரு? கண்கள் அதை திறக்கப்பட்டு ஜெபம் பண்ணுவாரு. ஆனா இவனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவன் ஆட்டோமேட்டிக்கா விடுதலை ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவன் விடுதலை ஆகுவதற்கு கூட அவனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது அவன் விடுதலை பெற்றுக் கொள்கிறான். அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் வசனத்துல, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அப்படி அப்ப சொஸ்தமாக வீட்டுக்கு போறான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஒரு விடுதலை ஆவதற்கு அல்லது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடப்பதற்கு அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல அழகா அவனுடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்து அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக இடங்களில் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இது போன்ற சின்ன சின்ன குறைகள் மற்றவங்களை குறித்து மற்றவருடைய பாவங்களை குறித்து நம்ம என்ன பண்றோம்னா பெருசா அதை பேசி அதை ஊதி மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை அவமானப்படுத்துறது, அவர்களை சண்டை போடுறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஒரு கணவன் மனைவில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களை மன்னிக்க மாட்டாங்க. ஐயோ சரி தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அதை மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் அவங்களுக்கு இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன காரியங்கள் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு இடையே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த சண்டை பெருசாவுக்கு எது காரணம்னா அவங்களுக்கு நடக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர்கள் மன்னிக்க கூடிய முடியாத ஒரு மனப்பக்குவத்தோட அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவனால செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தாதான் கர்த்தர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். அப்ப நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க முடியாம இருக்கும் பொழுது இது போன்ற சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயமாங்க, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு குறையா அப்படின்னு நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அது தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்குன்னா அது நம்மை ஆசீர்வதிக்க முடியாத அல்லது நமக்குள்ள ஒரு அற்புதத்தையோ ஒரு அடையாளத்தையோ ஒரு சமாதானத்தையோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையோ தேவன் செய்வதற்கு அது தடையாக நம்ம வாழ்க்கையில மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். தேவன் வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 41, 42, 43 வசனம். போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இயேசு ஒரு ஓமை சொல்றாரு. ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு, அதாவது ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்காங்க, இன்னொருத்த 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்காங்க. 2 பேருடைய கடனையும் ஒருத்தர் மன்னிக்கிறார். அப்ப மன்னிக்கும் பொழுது யார் அவனிடத்தில் அதிகமாக அன்போடு நேசத்தோடு இருப்பார் அப்படின்னு இயேசு கேட்கிறார். அதாவது என்கிட்ட 2 பேர் கடன் வாங்கியிருக்காங்க, ஒருத்தவங்க 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தவங்க 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்காங்க. நான் சொல்றேன் நீங்க 2 பேருமே கடன் கொடுக்க வேண்டாப்பா, நான் மன்னிச்சிடறேன், நீங்க கடனை கொடுக்க வேண்டாம், திரும்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்ப யார் என்னிடத்துல அதிகமாக என் மீது அன்பு செலுத்துவாங்க அப்படின்னா யார் செலுத்துவா? அந்த 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கினவங்க என் மீது அதிகமாக அன்பு செலுத்துவாங்க. அல்லேலூயா.
இதை கொண்டு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நாம் யாருக்கும் இந்த மன்னிப்புங்கிறது அதுக்கு வந்து ஒரு அளவு கிடையாது, ஒரு எல்லை கிடையாது. 7 தரம் அல்ல 70 முறைனாவது நீ மன்னி அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு சில நேரத்துல சலிச்சு போயிருங்க. பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த தப்பை செஞ்சுட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் தவறு செஞ்சுட்டே வந்து மன்னிப்பு கேட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மேல ஒரு சலிப்பு வந்துடும், அவங்க மீது வந்து நம்ம ஒரு வெறுப்பு வந்துடும். அப்ப அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றான்னா, அவன் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு குற்றம் செஞ்சுட்டு உன்னை மன்னிப்பு கேட்டாலும் அந்த பாவத்தை நீங்க வந்து மன்னிப்பதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த மன்னிப்போட அளவு, அதாவது பாவத்துடைய அளவு, நான் இவ்வளவு பெரிய குற்றத்தை நான் மன்னிக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவர்கள் நம் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவார்கள். அல்லேலூயா. இப்ப உங்க பிள்ளை வந்து ஒரு தப்பு பண்ணிடுச்சு, அந்த பிள்ளைய ஓங்கி அடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? கோச்சிட்டு போயிடும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம கூட வந்து பேசாது, கொஞ்சம் கோச்சிட்டு பாட்டு போயிடும். அதே நேரத்துல சரிப்பா தப்பு செஞ்சுட்டியா, இனிமே தப்பு பண்ணாத அப்படின்னு அவனை செல்லமா திட்டி அவனை வந்து இனிமே செய்யாத அப்படின்னு ஒரு பாசமா பேசி அவனை சேர்த்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ நம்ம அம்மா வந்து நம்ம செஞ்ச பாவத்தை, நம்ம தப்பு செஞ்சுட்டோம் ஆனாலும் நம்ம அம்மா வந்து நம்மள என்ன பண்ணல, அடிக்கல, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நம்ம பாசமா பேசிட்டாங்க, இனிமே அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நம்மள வந்து கண்டிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு வந்து நம்ம மேல பாசம் தான் வறுமை ஒழிஞ்சு அந்த இடத்துல நம்ம மேல வந்து என்ன வராது, ஒரு வெறுப்பு வராது. வேற இடத்துல நீங்க அடிச்சுட்டீங்க, ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தண்டனையானது அவனுடைய மனசை வந்து கண்டிப்பா பாதிக்கும். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவன் செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, அடுத்த தடவை அந்த தப்பை என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப செய்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு தப்பு நான் செஞ்சுட்டேன், அதுக்கு நீங்க என்னை தண்டிச்சிட்டீங்க, அப்ப நான் வந்து அடுத்த தடவை என்ன பண்ணுவேன், சரி பரவாயில்ல அவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சு, நம்ம திரும்ப அதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. இன்னொன்னு, அவங்க வந்து அந்த பாவத்தை செய்யும் பொழுது நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல, என்னோட பாவம் தெரிஞ்சும் அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னை மன்னிச்சிடாங்க, இனிமே அவங்களுக்கு நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது, நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வை அவரிடத்தில் நீங்க ஏற்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப மன்னிப்பு என்பது ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அதே வேளையில அவர்கள் நாம் எந்த அளவுக்கு அவர்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு இடையே ஒரு பாசத்தையும் அன்பையும் அந்த ஒரு சமாதானத்தையும் தருவதற்கு அந்த மன்னிப்பானது ஒரு சரியான ஒரு வழியாக நமக்கு அமைகிறது. அல்லேலூயா. நாம் மற்றவர்களுடைய அன்பை நம்ம ருசிக்கணும், அல்லது மற்றவர்களுடைய அன்பை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா அவர்களை வந்து மன்னிக்கிறவர்களாக, அவருடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை மன்னிக்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது அவங்களுக்கு இடையே, நமக்கும் அவங்களுக்கு இடையே வந்து ஒரு அன்பு, அதிகமான பாசம் வந்து அதிகமாக கட்டவிழ்க்கப்படும் அந்த இடத்துல. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24. போதும். அல்லேலூயா. நீங்க இந்த பலிபீடத்துல வந்து காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக ஒருவேளை உங்களுடைய சகோதரனிடத்தில், அது யாரா இருந்தாலும், சகோதரனா இருக்கலாம் அல்லது வீட்டுல யார் வேணாலும் இருக்கலாம், அவர்களிடத்துல உனக்கு மனஸ்தாபம் இருந்தால் அதை என்ன பண்ணணுமா, போய் முதல்ல அவங்களோட போய் ஒப்புரவாகிட்டு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த மன்னிப்பு என்பது நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. என்ன தருது? சமாதானத்தை கொடுக்கிறது. அப்ப நீங்க உங்களுடைய காணிக்கை கூட அந்த இடத்துல நீங்க மத்தவங்களோட வந்து சண்டை போட்டுட்டு, பிரச்சனை ஆயிட்டு, நீங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு சர்ச்சுக்கு வாங்க, உங்களால மனசுல சமாதானமா உங்களுடைய மெசேஜை கேட்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய மனசுக்குள்ள, உங்களோட காதுக்குள்ள போகவே போகாது. அல்லேலூயா. இப்ப அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, நீ காணிக்கை போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா போய் என்ன பண்ற, முதல்ல ஒப்புரவாகு. அவங்க கூட சண்டை போட்டதை வந்து சமாதானமா மாறிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்றனா உன்னுடைய காணிக்கை செலுத்து. அல்லேலூயா. அப்போ நான் வந்து யாரு கூடயாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அதை முதல்ல மன்னிக்கணும். அவங்க என்னை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நாம கிறிஸ்தவராகி நாம என்ன பண்ணணும்னா முதல்ல அவர்களை பாவத்தை, ஒருவேளை அவங்களே தப்பு இல்ல, அவங்களே நம்ம மேல தப்பு செஞ்சிருந்தா கூட அவருடைய பாவத்தை நீங்க மன்னிக்கிறவர்களாக மாறினீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இப்ப வீட்டுல நம்ம யாரு கூட சண்டை போட்டீங்க அப்படின்னா அவங்க மேல அன்பு செலுத்தவே முடியாது. கண்டிப்பா அந்த இடத்துல அவங்கள சமாதானம் ஆகாம, அவங்க செஞ்ச தப்ப வந்து நீங்க மன்னிக்காம நீங்க அவங்க கூட சமாதானமா மாறவே முடியாது. அல்லேலூயா. முதல்ல வந்து நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அந்த தேவ சமுத்திரம் போய் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அவன் செஞ்ச குற்றத்தை வந்து நான் மன்னிக்கிறேன், அது யாராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அதை நான் ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவங்க மேல அன்பு செலுத்துங்க. அது உண்மையான அன்பா இருக்கும். இல்லைன்னா நீங்க அது வந்து அன்பு சும்மா பேசுவீங்க,
சும்மா உதட்டல சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க, ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும்? அவங்களை பற்றி அந்த எண்ணம், அந்த கசப்பு உங்க மனசுக்குள்ள இருக்கும். உங்களால முழு மனசோட அவங்க மேல உங்களால அன்பு செலுத்த முடியாது. அல்லேலூயா. முதல்ல அவங்க செய்யக்கூடிய பாவத்தை, குற்றத்தை மன்னிச்சுட்டு அவங்க மேல அன்பு செலுத்தினீங்கன்னா அது இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய அன்பா இருக்கும். இல்லைன்னா வெறுமனே உதட்டில இருந்து புறப்படக்கூடிய அல்லது முகத்துல இருந்து சும்மா ஒரு பேருக்கு செலுத்தக்கூடிய ஒரு அன்பா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் மற்றவர்களுடைய பாவத்தை, குற்றத்தை மன்னிக்கிறவர்களாக மாறும் பொழுது அவர்களுக்குள்ளே அவர்களோடு நாம் ஒரு சமாதானமாக மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் மன்னிக்காட்டி எனக்கு என்ன நடக்கும்? நான் மற்றவருடைய பாவத்தை நான் மன்னிக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 இருந்து 35 வரை. மத்தேயு 18ஆம் அதிகாரம். போதும் போதும். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறாரு. அவனுடைய வேலைக்காரன் அவர்கிட்ட 10,000 தாலந்து கடன் பட்டவனாக இருக்கிறான். அப்போ ராஜா ரொம்ப நாள் இவன் பணம் கட்டலைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நீ அந்த 10,000 தாலந்தை உடனே கட்டி முடி. அப்படி கட்டலைன்னா நீ உன்னுடைய பொண்டாட்டி, பிள்ளைங்க, உன் சொத்து எல்லாத்தையும் வித்துனாது கட்டு. அப்படின்னு கட்டலைன்னா உன்னை கொண்டு நான் ஜெயில போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன பண்றான்னா, மன்னிப்பு கேட்கிறான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த 10,000 தாளந்தை நான் திரும்ப கட்டுறேன், ஆனா எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறான். ராஜா காலில் விழுந்து கதறான். அப்ப ராஜா அவருடைய கதறுதலை பார்த்துட்டு அவன் மேல இரக்கமாயி, நீ அந்த 10,000 தாளந்தை நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய அந்த தாளந்தை நான் என்ன பண்றேன்னா உன்னுடைய கடனை நான் மன்னிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவன் போற வழியில இவன் பாத்தீங்கன்னா இவனுடைய உடன் ஊழியக்காரர் இல்லையா, அவன்கிட்ட அவன் பாத்தீங்கன்னா ஒரு 100 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்காரு. எவ்வளவுங்க? அவன் வாங்கினது 10,000 தாளந்து. இப்ப ஒரு 10 லட்சம் வச்சுங்களேன். அந்த மாதிரி இவன் வாங்கினது 100 வெள்ளி பணம், ஒரு 1000 ரூபான்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன அமௌண்ட். அவன் வாங்கினது 10 லட்சம். 10 லட்சத்தை அந்த ராஜா மன்னிச்சுட்டாரு. இவன் வாங்கினது வெறும் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். அவன் கூட இருந்த உடனே போய் கழுத்தை பிடிச்சு, ஏன் நீ இந்த கடனை திரும்ப கொடுக்கலன்னு கேட்கிறான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அவனும் காலில் விழுந்து கெஞ்சினான். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனை அடிச்சு கொண்டு போய் ஜெயில போடுறான், கொண்டு போய் காவலர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறான். அல்லேலூயா. அப்ப இதை பார்த்த அவனுடைய உடன் ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னா, இவனுக்கு 2 விஷயமே தெரியும். 10,000 தாளந்த ராஜா மன்னிச்சது இவருக்கு தெரியும், 1000 தாளந்து 1000 அந்த 100 வெள்ளிக்காசுக்காக இவனை கொண்டு போய் ஜெயில போட்டது 2 விஷயமே எனக்கு தெரியும். இவன் பொண்ணே போய் ராஜாட்ட சொல்றான், இந்த மாதிரி நீங்க ஒருத்தர் மன்னிச்சீங்க, 10,000 தாளந்துக்காக அவனை மன்னிச்சீங்க, ஆனா ஒரு 100 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய உடன் ஊழியக்காரனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்னா கொண்டு போய் ஜெயில போட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணவன அவனை கூப்பிட்டு அந்த 10,000 தாளந்து வாங்கினவனை கூப்பிட்டு விசாரிக்கிறார். அப்ப விசாரிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, அந்த 10,000 தாளந்து நீ கொடுக்கிற வரையும் நான் உன்னை என்ன பண்றேன், உன்னை கொண்டு காவல்ல வைக்கிறேன்னு சொல்லி திரும்ப இவனை கொண்டு போய் ஜெயில போறாரு. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நான் நிறைய பாவம் செய்யறேன், நிறைய குற்றம் செய்யறேன், அப்படித்தானே? நம்ம எல்லாருமே நீதிமான்களா? 100% நான் நீதிமான் அப்படிங்கறத கைதுங்க இல்ல. நம்ம யாருமே 100% நீதிமான் கிடையாது. அல்லேலூயா. அப்படி யாராவது நீதிமான் இருந்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு ரதமே வந்துடும். எப்படி எலியாவை கூட்டிட்டு போக ரதம் வந்துச்சோ அதே போல பரலோகத்திலிருந்து உங்களை அழைச்சிட்டு போக ரதமே வரும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் 100% நீதிமானே கிடையாது. கோவப்படாதுன்னு வேதம் சொல்லுது. என்னைக்கா நம்ம கோவப்படாம இருக்கோமா? அந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், அடிபட்டு போயிடும். அப்போ நமக்குள்ள நிறைய குற்றங்கள் உண்டு, நிறைய குறைகள் உண்டு. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், இயேசுனோட தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க நாம் 100% நீதிமானா அப்படின்னா இல்ல. இப்ப நமக்குள்ள குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அனுதினம் தேவனிடத்துல நாம் மன்றாடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கேக்குறீங்க, அன்னைக்கு நாம செஞ்ச பாவத்துக்காக, குற்றத்துக்காக நம்ம படுக்கிறதுக்கு முன்பாக கண்டிப்பா அவருடைய தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டுதான் நம்ம படுக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நான் செஞ்ச தவறுன்னு தெரியாட்டி கூட நீங்க நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு அதை உணர்த்துவார். நீ இந்த இடத்துல நீ தப்பு செஞ்சிருக்க, இந்த இடத்துல அந்த மீறுதல் பண்ணிருக்க, நீ இந்த இடத்துல இப்படி பேசினது தப்பு, இந்த இடத்துல நீ இந்த இடத்துல நடந்துகிட்டது தப்பு, இந்த இடத்துல நீ இப்படி பார்த்தது தப்பு அப்படின்னு ஆவியானவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உணர்த்துவார். அது அவர் ஆவியானவர் இந்த உலகத்துல வந்தது நோக்கமே என்ன அப்படின்னா, நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தக்கூடியவர் நம்முடைய ஆவியானவர். அல்லேலூயா.
அப்போ நமக்கு அந்த ஆவியானவர் நமக்கு பேசும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல ஒப்புரவாகிட்டு தான் நான் வந்து தூங்கவே போகணும். அல்லேலூயா. இது வந்து நமக்கு வந்து ரெகுலர் ஹேபிட். அதாவது வந்து எப்படி நான் டெய்லி 3 வேளை சாப்பிடுறோமோ அது மாதிரி இது நான் அன்னன்னைக்கு செஞ்ச பாவத்தோக்காக நான் என்ன பண்றேன்னா தேவனோட நான் ஒப்புரவாகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நமக்காக நம்மை தேவனோடு அவருடைய இயேசுடைய இரத்தத்தை கொண்டு நம்மை ஒப்புரவாக்குறார். அல்லேலூயா. இயேசுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்முடைய பாவங்களால நம்மை நீதிமானாக்கி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குறார். ஒப்புரவுனா ஈக்குவல். அல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கிறோம், நம்மை நீதிமானாக்குறார். தேவன் நீதிமானா இருக்கிறார். தேவனையும் நம்ம என்ன பண்றாருன்னா இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே ஒப்புரவாக்குறார். அல்லேலூயா. அப்ப தினம் தினம் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே நான் காத்திருந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகிட்டு தான் நான் படுக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை நைட்டு வரைக்கும் வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப தேவனோடு ஒப்புரவாக இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப நாம் மன்றாடும் பொழுது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். இயேசு நம்முடைய பாவத்துக்காக பரிந்து பேசுகிறார். அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் வந்து தேவனிடத்துல இரக்கம் பெறுகிறேன், தேவனிடத்துல நான் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன். ஆனா எனக்கு கீழே எனக்காக என்னிடத்துல ஒருத்தன் தவறு செஞ்சவன நான் என்ன பண்றேன்னா அவனை நான் தண்டிக்கிறேன். ஆமென். நம்ம கீழே என்னிடத்துல ஒருத்தன் தவறு செய்யறவனா நான் என்ன பண்றேன்னா அவனை வந்து தண்டிக்கிறேன். இப்ப நான் எப்படி தேவனிடத்துல நான் இரக்கத்தை எதிர்பார்க்கிறேனோ அதே போலதான் நான் எனக்கிட்ட வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க என்ன எதிர்பார்த்திருப்பான்? எப்படியாவது இவர் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவன்கிட்ட இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். நான் தப்பு செஞ்சுட்டேன், இவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், இவர் எப்படியாவது என்னை மன்னிச்சிருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. நாம எப்படி தேவனிடத்துல ஒரு மன்னிப்பு எதிர்பார்க்கிறோமோ அதே எதிர்பார்ப்போட தான் நமக்கு கீழே ஒரு தவறு செய்தவனை எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். அவனை நாம் தண்டிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ செஞ்ச பாவம், நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னா உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கணும் அப்படின்னா நீ உன்னுடைய பாவத்தை உனக்கு கீழே ஒருத்தன் பாவம் செய்யறான் இல்லையா, அவனுடைய பாவத்தை நீ மன்னிக்கிறவனாக இருந்தா மட்டும்தான் உன்னுடைய பாவம் பரலோக ராஜ்யத்திலே மன்னிக்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்யறான்னா அவனை நான் மன்னிச்சா மட்டும்தான் தேவன் நம்முடைய தீங்கை மன்னிப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம மன்னிக்காத பட்சத்துல எப்படி இந்த 10,000 தாலந்து வாங்கினவனை வந்து ஜெயில கொண்டே போட்டாங்களோ அது போலதான் தேவனுடைய சமூகத்தில் நாம் குற்றவாளியாக நிற்போம். அல்லேலூயா. அப்போ மற்றவர்கள் நமக்கு செய்யக்கூடிய குற்றங்களை மன்னிக்கும் பொழுதுதான் இந்த வேதத்துடைய இந்த வசனத்தை நம்ம வந்து சொல்ல முடியும், இந்த வேண்டுதல் நம்ம சொல்ல முடியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. அப்ப முதல்ல எங்களுடைய கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல, என்னுடைய கடனாளிகள் எனக்கு தீங்கு செய்யறவன நான் எப்படி மன்னிக்கிறேனோ அது போல என் தீங்கை மன்னியும் அப்படின்னு தான் தேவனிடத்துல நம்ம வேண்ட முடியும். அல்லேலூயா. அப்ப முதல்ல நான் மன்னிக்கிறவர்களாக நான் மாறணும். அது கிறிஸ்துவுடைய அன்பு இந்த உலகத்துல அவர் வந்து இயேசு இந்த உலகத்துல என்னத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார் அப்படின்னா, ஒண்ணு அன்பு, இன்னொன்னு மன்னிப்பு. அல்லேலூயா. சிலுவை எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா மனுஷனுடைய அத்தனை பாவங்களையும் மன்னிப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் கூடிய அத்தனை மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்துவுடைய அன்பை பெற்றவர்கள் நாம், அவருடைய அன்பை அவருடைய மன்னிப்பை பெற்றக்கூடிய நாம் இந்த உலகத்திற்கு எதை கொடுக்கணும்? அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பையும் மன்னிப்பை நாம மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏது நமக்கு சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நீ வந்து இலவசமாக பெற்றுக்கொண்டா இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ இலவசமாக தானே பெற்றுக்கொண்டோம். தேவன் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் நம்ம இலவசமா பெற்றுக்கொண்டோம். அதுக்கு நம்ம ஏதாவது விளக்கிறையை செலுத்தணுமா? இல்ல. ஏதாவது நம்ம வந்து கொடுத்தோமா? இல்ல. அவர் மீது கொண்ட விசுவாசத்து நிமித்தம் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் இலவசமாக பெற்றுக்கொண்டதை இந்த உலகத்திற்கு அவர் இலவசமாக கொடுக்க சொல்கிறார். அப்ப நாம் வந்து அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவர் கொடுத்த அந்த மன்னிப்பையும் மற்ற ஜனங்களுக்கு நாம் அந்த மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரை. ரோமர் இல்ல, சாரி, 2ஆம் அதிகாரம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி. அல்லேலூயா. நான் எங்க ஊர்ல பெரிய மிராசுங்க, எங்க ஊர்ல பெரிய நான் முதலாளிங்க.
எங்க குடும்பத்துல மிகப்பெரிய பெரிய தலைக்கட்டு இருக்குங்க. எங்களை வந்து நான் பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், பெரிய ஓனருங்க, அல்லது இந்த ஜில்லாவுக்கே பெரிய கலெக்டர், இல்ல வந்து நான் அந்த பெரிய பதவியில இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட பதவியில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட படிப்பு படிச்சவங்களா இருந்தாலும் சரி, பெரிய 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 செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பெரிய நான் ஊழியம் செய்யறேன் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு சொல்கிறது. தொடர்ந்து வாசிங்க. நீ போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ குற்றவாளி என்று மற்றவர்களை தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை யார் செய்யறதா? நல்லா சத்தமா சொல்லுங்க. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடிய நீ அந்த குற்றத்தை நீயே செய்தாய் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தனை வந்து நம்ம குற்றவாளி, இப்ப ஒருத்தன் வந்து உங்களை ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு அவனை நீங்க வந்து தண்டிக்கிறீங்க அப்படின்னா அந்த குற்றத்தை அவன் செஞ்சதா அர்த்தம் இல்லையா? அந்த குற்றத்தை யார் செஞ்சதா அர்த்தம்? நல்லா சத்தமா சொல்லுங்க. நாமளே செஞ்சதா அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தன் குற்றம் செஞ்சதுக்காக அவர்களை தண்டிப்போமையானால் அந்த பாவத்தை அவர்கள் செய்ததாக அர்த்தம் இல்லை, அந்த குற்றத்தை நானே செய்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சிம்பிளா சொல்றேனே, உங்களுக்கு ஒரு கணத்துல அறைதான், வேதம் நமக்கு என்ன சொல்லுது? மறு கணத்தை காமிக்க சொல்லுது. ஆனா ஒரு கணத்தை அரைஞ்சவன நம்ம கை எங்க போகுது? அவனுடைய ஒரு கணத்தை அறையணும். அப்படித்தானே? அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. ஒருத்தன் நம்மளை அடிச்சான்னா அவனை திரும்ப அடிக்கக்கூடிய கை தான் நம்ம கை ஓங்குது. அப்போ ஒருத்தனை அடிச்சான்னா திரும்ப அடிக்கிறது என்ன பிரமாணம்? நல்லா சொல்லுங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்க அடி, உதைக்கு உத. ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான், திரும்ப அடிச்சேன்னா அது என்ன பிரமாணம்? நம்ம என்ன பிரமாணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்ப +2 எக்ஸாம் இருக்கு, +2 எக்ஸாம் தேர்வு இருக்கு. நான் வந்து 10th புத்தகத்தை படிச்சுட்டு போய் நான் +2 எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணுனா? சத்தமா சொல்லுங்க. பேசிக் கொஸ்டின் தானே. 10th புத்தகத்தை படிச்சுட்டு போய் நான் +2 எக்ஸாம் எழுத முடியுமா? ஃபெயில் ஆயிடுவேன். அதே போலதான் நாம் வாழ்வது கிருபையின் பிரமாணம். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இயேசுடைய 2ஆம் வருகைக்காக. இயேசு இந்த உலகத்திலே போதித்தது கிருபை பிரமாணத்தை. அல்லேலூயா. நான் கிருபை பிரமாணத்திலே இயேசுடைய வருகையில நான் போக வேண்டும் என்றால் நான் கிருபை பிரமாணத்தை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நான் தேவனுடைய இயேசுடைய 2ஆம் வருகையிலே நான் காணப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ ஒருவன் அடிச்சா திரும்ப அடிக்கிறது பேரு நியாய பிரமாணம். ஒருவனுக்கு ஒரு கண்ணத்தை அறையும் பொழுது மறு கண்ணத்தை நீங்க காமிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு கிருபை பிரமாணம். எத்தனை பேர் புரியுது? இது நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே போலதான் உங்களுக்கு ஒருவன் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எதிராக என்ன குற்றம் செஞ்சாலும் சரி, உங்களை கொலையே பண்ணாலும் அவனை திரும்ப நீங்க தண்டிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க தண்டிச்சீங்கன்னா அது என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் மீண்டும் வரும். எப்போ அப்படின்னா சபையை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 7 வருஷம் உபத்திரவ காலம் உண்டு. அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்துல மீண்டும் நியாய பிரமாணம் இந்த உலகத்துல வரும். மீண்டும் பலி செலுத்தப்படும். 3வது தேவாலயம் கட்டப்படும். அங்க மீண்டும் பலி செலுத்துவாங்க. அப்ப மீண்டும் நியாய பிரமாணம் 7 வருஷம் இந்த உலகத்திலே கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆனா நாம என்ன பிரமாணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? கிருபை பிரமாணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு இந்த உலகத்துல கிருபை பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தது அன்பை போதித்தார், மன்னிப்பை போதித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் குற்றம் செய்யறானா அவனை திரும்ப நீங்க தண்டிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த பேசிக் சத்தியத்தை புரிஞ்சாதான் நீங்க வருகையிலே போக முடியும். புரியுதா புரியலைங்களா? அப்ப நீங்க திரும்ப அடிச்சீங்க அப்படின்னா அது வந்து நியாய பிரமாணம். அப்ப அந்த இடத்துல வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் செய்த தவறுக்கு நீங்க அவனை தண்டிச்சீங்கன்னா அந்த குற்றத்தை யார் செஞ்சதா அர்த்தமா? நானே செய்ததா அர்த்தம். தொடர்ந்து 2வது வசனம் வாசிக்கலாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. எப்போ அப்படின்னா தேவனுடைய அந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு. எங்க? இந்த உலகத்தோட முடிவிற்குடைய கடைசியில அந்த உலகத்தில் இருந்த எல்லா மனுஷனுடைய ஆத்மாவும் அங்க போய் நிற்கும். அப்போ அவன் செய்த நன்மை தீமைக்கு தந்த பலனை வந்து கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அப்ப நியாய தீர்ப்பு வழங்கும் போது தேவன் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையின்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவனை குறித்து ஒருவன் செய்த தவறுக்காக நம்ம தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த குற்றத்தை அவன் செய்யவில்லை, அவன் செஞ்ச தவறை நீயே செய்தாய் என்று அர்த்தம். அதற்குரிய நியாய தீர்ப்பு எப்போ நமக்கு வரும் அப்படின்னா அதோடைய நியாய தீர்ப்பின் காலத்திலே அதற்குரிய தண்டனை நமக்கு வரும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர் புரியுது?
அல்லேலூயா. அப்ப நமக்கு எதிராக ஒருத்தர் குற்றம் செஞ்சாங்க, பாவம் செஞ்சாங்க, மீறுதல் செஞ்சாங்க, எது செஞ்சாலும் சரி, அதை நீங்க திரும்ப அவர்களை தண்டிப்பதற்கோ, அவர்களை உங்க ஒருத்தர் தப்பு செஞ்சுனா அவர்களை திருத்துவது வேற. இப்ப சபையில ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க, இது பாவம் செய்யறது, இது செய்யறது தப்பு, வேதத்தின் வசன்படி தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை திருத்தி அவர்களை வழி நடத்துறது அப்படிங்கிறது வேற. ஆனால் அவன் செஞ்ச தப்புக்காக அவனை குற்றவாளி என்று மற்றவனுக்கு முன்பாக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை குற்றவாளி என்று நியாயம் தீர்த்து நீ இனிமே மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு அவன் கொடுக்கிற தண்டனை கொடுக்குற பாத்தீங்களா, அந்த தண்டனை தான் வேதம் சொல்லுகிறது. அந்த தண்டனை நம்ம கொடுக்கும் பொழுது அவன் செய்த குற்றத்தை அவன் செய்யவில்லை, அந்த குற்றத்தை நாமே செய்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த குற்றத்துக்கு தக்க தண்டனை எப்ப கிடைக்கும்னா நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அந்த குற்றத்துக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு அளிக்கிறார். அல்லேலூயா. 3வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளில் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாய். அல்லேலூயா. நாம் அப்படி மற்றவர்களை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை நம்ம குவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு கண்டிப்பாக பலன் தருவார். அல்லேலூயா. அப்போ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா, சுருக்கமா சொல்ற பாருங்க, இத ஒருத்தன் அடிக்கணும் அப்படின்னா உன் கண்ணத்துல அரையிறான்னு வச்சுக்கங்களேன், அந்த கண்ணத்துல அரைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த அரைஞ்சதுக்குரிய தண்டனை அவனுக்கு உண்டு. எப்பன்னா நம்ம திரும்ப அடிக்காத வரையும். அல்லேலூயா. ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா அந்த அடிச்சதுக்குரிய தண்டனை அவனுக்கு உண்டு. எப்படின்னா நாம் அவனை திரும்ப அடிக்காத வரையும் அந்த தண்டனை அவனுக்கு உண்டு. நாம் அவனை திரும்ப அடிச்சோம் அப்படின்னா அவன் மேல உள்ள தண்டனை யார் மேல உண்டு? நம்ம மேல உண்டு. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் நாம் மற்றவர்களை தண்டிப்பதற்காக அழைக்கப்படவில்லை, மற்றவர்களை மன்னிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். சின்ன சின்ன விஷயம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நம்ம எத்தனை தடவை நம்ம கோவப்படுறோம், எத்தனை தடவை மற்றவங்களை திட்டுறோம், எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க. அப்போ அன்னைக்கு நம்ம மற்றவர்களை ஏதோ ஒரு வழியில தண்டிச்சுட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு வழியில நம்ம திட்டி, அது அடிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம பேசலாம், மற்றவர்களை கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுறது, இது ஏதோ ஒரு வழியில மற்றவர்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அன்னைக்கு நம்ம தண்டிச்சுக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. நம்மள இது என்ன நோக்கம் அப்படின்னா, நம்ம எப்படியாவது அவனை பேசினா திட்டினா திருந்திடுவான். அப்படியா? திட்டி அவனா திருந்த வைக்க முடியுமா? கண்டிப்பா திருத்த முடியாது. அன்பினால மட்டும்தான் இந்த உலகத்துல மனுஷனை திருத்த முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் மற்றவர்களை தண்டிக்க கூடாது, அன்பினாலே அவர்களை அரவணைக்கும் பொழுது, அவர்களை மன்னிக்கும் பொழுது அவர் கண்டிப்பா அவருடைய குற்றத்தை கர்த்தரே மன்னிச்சு அவர்களை நீதிமானாக கர்த்தரும் மாற்றுவார். அவர்கள் உங்களுக்கு அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு ஐக்கியம் என்பது கண்டிப்பாக மாறும். அல்லேலூயா. நம்ம எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்துல.